சேகர்பாபு மீது செம்ம கடுப்பில் தென்மண்டலம். திமுகவில் வெடித்த சமூக பூகம்பம். உளவுத்துறை ரிப்போர்ட்டால் உறைந்த அறிவாலயம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடி திருப்பங்களையும் உட்கட்சி பூசல்களையும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் அரங்கேறி வரும் மாற்றங்கள் அரசியல் நோக்கர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துவிட்டது திமுகவின் உட்கட்சி கட்டமைப்பிற்குள் புதிய தலைவலிகளையும் சமூக ரீதியான பிளவுகளையும் உருவாக்கியுள்ளது. திமுக தற்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிடியில் சிக்கி இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிமட்ட தொண்டர்கள் வரை பரவி இருக்கின்றன. குறிப்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் ஆலோசனைகளுக்கும் அவர்களின் அரசியல் நகர்வுகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் மற்ற சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு பிம்பம் உருவாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மண்ணிற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியான இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலும் தேர்தல் வியூகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கம் அதிகரிப்பதை கவனிக்கும் தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள் இது வரும் தேர்தலில் தங்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அஞ்சுகின்றனர். இந்த சூழலில் அமைச்சர் சேகர்பாபுவின் செயல்பாடுகள் மற்றும் தலையீடுகள் தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. சென்னையை தாண்டி தென் மாவட்ட அரசியலிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் செல்வாக்கை நிலைநாட்ட எடுக்கப்படும் முயற்சிகள் அங்குள்ள மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டும் செயலாக பார்க்கப்படுகிறது. இதனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக ஆகியோருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ள தொகுதிகளில் திமுகவின் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட போவதில்லை என ரகசியமாக முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. நாங்கள் உழைத்து வளர்த்த கட்சியில் திடீரென உள்ளே வந்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கும் சிவப்பு கம்பளம் விரிப்பதை ஏற்க முடியாது என்பதே அவர்களின் தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது. இந்த உள்குத்து வேலைகள் காரணமாக திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தென் தமிழகம் இம்முறை நிச்சயம் அதிமுக வசமாகும் என்ற கணிப்புகள் வலுவாகி வருகின்றன. மற்றொரு புறம் தேமுதிக உடனான தொகுதி பங்கீடு மற்றும் ராஜ்யசபா சீட் விவகாரம் திமுக தலைமைக்கு தலைவலியை தந்து வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே திமுகவில் இணைந்து விட்டதால் அவருக்கோ அல்லது அவரது மகனுக்கோ ராஜ்யசபா சீட் வழங்கி தென் மாவட்ட வாக்குகளை தக்க வைக்க ஸ்டாலின் திட்டமிடுகிறார். ஆனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது தம்பி சுதீஷிற்கு அந்த இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளார். பிரேமலதாவின் இந்த நிபந்தனைகளும் அவர் கேட்கும் தொகுதிகளின் பட்டியலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக வலுவாக இருக்கும் தொகுதிகளை தேமுதிக குறிவைப்பது அந்நியார் மீது ஸ்டாலினை அதிருப்தி அடைய செய்துள்ளது. கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக கருதப்படும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் திமுகவின் ஒரு சாரர் மறைமுக போரில் ஈடுபட்டுள்ளனர். அவருடைய அசுர வேக வளர்ச்சி மற்றும் அதிகார குவிப்பு கட்சியின் பழைய தூண்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை அளித்துள்ளது. இத்தனை உட்கட்சி பூசல்கள், அதிருப்தி அலைகள் மற்றும் சமூக ரீதியான முரண்பாடுகளை மக்கள் கவனித்துவிடக் கூடாது என்பதற்காகவே முதல்வர் ஸ்டாலின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வருகிறார். கூட்டத்தை கூட்டி மக்கள் ஆதரவு இருப்பதாக காட்டி தரைமட்ட அளவில் நிலவும் யதார்த்தமான தோல்வி பயத்தை திசை திருப்ப அரசு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன.